பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவரை யார் பெறுவார்கள்? அவர் எங்கே வசிக்கிறார்? யோவான் 14:16-17. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து நேரடியாக பேசின வார்த்தைகள். இந்த வார்த்தைகளின்படி அது நிறைவேறினதா என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4. பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை தொடங்கினார்கள் என்று இந்த வார்த்தை இங்கு நிறைவேறுகிறது. அப்படியானால் ஆவியானவர் யார்? யோவான் 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நல்லா கவனித்து பாருங்கள். தேவன் தான் ஆவியா இருக்கிறார். பிதாவாகிய தேவன் தான் குமாரனாகவும் வெளிப்பட்டார். பிதாவாகிய தேவன் தான் ஆவியானவராக நமக்குள்ளே இன்று வாசம் செய்கிறார். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் தான் ஆவியானவர் என்று 2 கொரிந்தியர் 3:17 பார்க்கிறோம். நமக்கு ஒரே தெய்வம் தான் உண்டு, 3 தெய்வங்கள் கிடையாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் திருத்துவத்தை பின்பற்றுகிறார்கள். திருத்துவம் ஒரு கள்ள போதகம். அதிலிருந்து வெளியே வரும்படி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஏசாயா 45:5. நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இந்த வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள். கர்த்தர் ஒருவர் தான். அது பழைய ஏற்பாடிலும் சரி, புதிய ஏற்பாடிலும் சரி, கர்த்தர் ஒருவர் தான். நமக்கு ஒரே தெய்வம் தான் உண்டு என்று அநேக வார்த்தைகள் உள்ளது. அப்போ பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்திலும் வெளிப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளும்படியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதரால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பிதாவாகிய தேவன் தான் குமாரனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியானவராக இன்னைக்கு நமக்குள்ள வாசம் செய்கிறார். அப்போது நமக்கு ஒரே தெய்வம் தான் உண்டு. அடுத்ததாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3, 4, 5. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடுதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்போது சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரே தெய்வம் தான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். 5ஆம் வசனத்திலே கர்த்தர் நானே இயேசு, நான் தான் இயேசு என்று சவுல் இடத்தில் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு பெறுவது? அதில் 3 வகைகள் உள்ளது. முதலாவது வகை ஞானஸ்நானம் மூலமாக. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். 2வது வகை கைகளை வைக்கும் போது. அப்போஸ்தலர் 8:16-17. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள்.
மூன்றாவது வகை சத்தியத்தை கேட்கும்போது. அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு பெறுவது நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு நமக்குள்ள வருகிற மாற்றங்கள் என்ன? அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அடுத்ததாக அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நமக்குள்ள வரப்போற மாற்றங்கள் 2. 1, நாம இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா இருப்போம். 2வதாக தேவ வசனத்தை தைரியமாய் பேசுவோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே வசிப்பார்? ஆலயத்திலா இல்ல நம்முடைய இருதயமா? 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அடுத்ததாக 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்படியானால் ஆவியானவர் தங்குகிற இடம் நம்முடைய இருதயம் மட்டும்தான். அவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்கள் வாசம் செய்வதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிற முத்திரை. எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் நாம பரிசுத்த ஆவியானவர் யார், எங்கே வசிக்கிறார், யார் அவரை பெறுவார்கள் என்ற படிப்பினையை வேதத்தில் மூலமாக ஆராய்ந்து பார்த்தோம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், வீட்டிலே கூடுகை செய்யுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். அவர் வருகை மட்டும் நாங்கள் விசுவாசமாக இருக்கணும். ஆமேன். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன்.